பெருநாள் என்று நோன்பு வைக்க கூடாது. நோன்பு வைக்கிறது ஹராம். பிறை பார்த்து அல்லது தகவல்கள் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் ஃபர்ஸ்ட் அமல் என்ன தெரியுமா? முதல் அமல் தக்பீர் சொல்லுவதுதான். பெருநாளுடைய தக்பீர் மிக முக்கியமான இந்த உம்மத்தினுடைய அமலாகும். அடுத்து செய்தி, பெருநாள் அன்றைக்கு குளித்தல். பெருநாள் அன்றைக்கு குளிப்பது சுன்னத்து. புத்தாடையோ இருக்கிற ஆடைகளில் சிறந்த ஆடையோ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருநாளைக்கென்று அணிவதற்கென்று விசேஷமான ஆடைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அத்தர் பூசுவது. அத்தர் பெருநாளைக்கென்று பூச வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு மார்க்கம் சொல்லுகிறபடி சதகத்துல் ஃபித்ர் தர வேண்டும். எப்போது கொடுக்க வேண்டும்? ஈது தொழுகைக்கு முன்னாலே கொடுக்கப்பட வேண்டும். அது பின்னாலே கொடுத்தால் அது வெறும் சதகாவாகும், சதகத்துல் ஃபித்ராக ஆகாது. அடுத்து ஈதுகாவுக்கு போக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தே போனார்கள், நடந்தே திரும்பி வந்தார்கள். ஈதுல் ஃபித்ர் ஈகை திருநாள் என்று பேரித்தம்பழங்களை அல்லது இனிப்பு ஹல்வாக்களை எதையாவது சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். பேரித்தம்பழமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அவர்கள் செய்தது ஒற்றைப்படையாக 1, 3, 5 3 சிறப்பானது சாப்பிட்டு விட்டு போக வேண்டும். சிறுவர் சிறுமிகளை எல்லாம் கூட இந்த ஈகை திருநாளுக்கு அழைத்து செல்ல வேண்டும். நினைவில் இருக்கட்டும், இந்த நாள் ரஹ்மத்துடைய நாள், மன்னிப்பின் நாள், உறவுகளை பேணும் நாள், ஏழைகளுக்கு வழங்கும் நாள். பெருநாள் அன்று முக்கிய உங்களுடைய செயல்பாடுகளில் உறவுகளை சந்திப்பது, அவர்களோடு அளவலாவது, அன்பு செலுத்துவது, பரஸ்பரம் நமக்கிடையிலே கிருபையையும் கருணையையும் பரிமாறிக்கொள்வது, இதுவெல்லாம் ஈது பெருநாளின் உயர்ந்த லட்சியங்கள். உறவுகளை தேடுவதும் அந்த உறவுகளை பேணுவதும் மிக முக்கியமான அமலாகும்.